ஹோமியோபதி மருத்துவத்தை இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கு விழிப்புணர்வை கடத்தும் நோக்கில் இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக ஐயா இறை மதன் அவர்களுக்கு என் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த எனது ஆசான் பல வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை நாம் தொடரும். ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி நம்ம இதுவரையில் ஒரு 11 அமர்வுகள் நடத்தியிருக்கோம். இந்த 11 அமர்வுகள், இந்த வாரத்தோட சேர்த்து 12 அமர்வுகளுடைய 12 அமர்வுகளை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் இனி வாரங்கள்ல ஒவ்வொருத்தரா அவங்க முன்கூட்டியே அவங்க யார் இந்த சாரத்தை சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவஸ்ரீகிட்ட சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரா அதோட சாரத்தை சொல்லலாம். ஏன்னா நீங்க என்ன மாதிரி அதை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா இதை இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்காக யாரு அடுத்த வாரம் சொல்றதுங்கிறத நம்ம வகுப்பு முடியறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் அதை பொறுப்பெடுத்துக்குவாங்க. அடுத்த வாரம் ஒருத்தர், அதுக்கு அடுத்த வாரம் ஒருத்தர் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லணும். இதுவரையில நம்ம ஹோமியோபதி ஹோமியோபதி மருத்துவ மேதை மாமேதை டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் இந்த மருத்துவத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு, அது எவ்வளவு வருஷம் அதை ஆய்வு பண்ணி மறுபடியும் ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு முழுமையான மருத்துவமா எளிய மக்களுக்கு இதை தந்து அருளி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே நேரத்தில் அவர் மருத்துவத்துக்கான தத்துவம்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ஆர்கனம் ஆஃப் மெடிசன். அந்த புத்தகத்துல இருந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும், அந்த நலம் எப்படி இருக்கணும், அவருக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் இப்ப நம்ம இந்த வகுப்பு 2-3 வாரமா நிற்குது. நோயில எதை நலப்படுத்தணும் அப்படின்னா நோயாளியுடைய தனித்துவம், மருந்துல எதை நலப்படுத்தணும்னா மருந்துடைய தனித்துவம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தனித்துவம் எதுல தங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மனசுலதான் தங்கி இருக்கு. ஏன்னா மனம்தான் ஒரு தனித்துவத்துக்கான அடையாளமா இருக்கு. அப்போ அந்த இப்போ உடம்பையே பதஞ்சலி வந்து 5 உடல்களா பிரிக்கிறாரு. அதுல மனோமய கோஷம் அப்படிங்கிறது ரொம்ப உடலுடைய நுண் மையமா இருக்கு. அப்போ அந்த மனதை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் போன வகுப்புல கொஞ்சம் விரிவா பார்த்தோம். மனம், ஆழ்மனம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பணும், முற்பிறவி மறுபிறவி இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம கேள்வி எழுப்பணும். பலருக்கு அதுல நம்பிக்கை பெருசா இல்லை, சிலருக்கு இருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த முற்பிறவி மறுபிறவி பத்தி எல்லாம் ஒரு ஹோமியோபதி வகுப்புல தெரிஞ்சுக்கணும்? ஹோமியோபதியில இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லல. இத நான் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதை சொல்றேன். ஏன்னா இது மனசை பத்தி ஒரு முழுமையான புரிதல் வந்த பிறகுதான் நோயை பற்றியான ஒரு முழுமையான புரிதல் நமக்கு வரும். ஏன்னா நோய் என்பது வேறொன்றுமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கப்படி வாழாத போதுதான் நாம் நோய்வாய்ப்படுகிறோம். அப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்பது தனித்துவத்தின்படி வாழ்வது. அப்போ இந்த தனித்துவம் எங்கே பாதிக்கப்படுதோ அந்த நோய் வருது. அப்போ தனித்துவம் ஏன் பாதிக்கப்படுதுன்னா அந்த அனுபவம் முழுமை பெற வாய்ப்பு இல்லாம போகுது, இல்ல முழுமை பெறுவதற்கான வாய்ப்பை நம்ம மறுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது. ஏன் நம்ம ஒரே தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த கான்செப்ட்ங்கிறது, இந்த முற்பிறவி மறுபிறவி கான்செப்ட்ங்கிறது அதுக்கான ஒரு பதில் ஈடா இருக்கு. அதனால இத நம்ம நம்புறோம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு மாறுபட்ட அணுகுமுறையில அதை நம்ம பார்த்துட்டு தான் கடந்து போக வேண்டியது. சரி, நம்ம நம்புறோம் இல்ல, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பொதுவா விட்டுருவோம். பொதுவா அறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள் இதை பத்தி என்னெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஏன்னா ஒரு சாரார் மறுக்கிறாங்க, ஒரு சாரார் அதை வந்து அது இந்த பிறவிக்கு மட்டும், இந்த பிறவியில இருக்கிற பிரச்சனை தான் சார் அப்படிங்கிறாங்க.
சரி, நம்மலாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஆய்வாளர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அதாவது இப்ப நம்ம இதுல சொல்றோம், நம்ம தலையெழுத்து, நம்முடைய முன்னாடி இந்த வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாமே ஒரு பிளான் போட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு அது அது ஒரு இது இருக்கு. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதை படிக்கிறதுக்குனே தனியா ஸ்பெஷலா ஹீலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது சார்ந்த படிப்புகளே இருக்கு. ஆகாஷிக் ரெக்கார்ட் ரீடிங்னு ஒரு படிப்பு இருக்கு. அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடர் அப்படின்னே பேர். அது என்னன்னா, ஒவ்வொரு பிறப்புக்கும் முன்னாடியுமே இந்த வாழ்க்கை திட்டமிடப்படுது. எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்ன மாதிரியான வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான இது எல்லாத்தையும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சும்மா இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆய்வாளர்கள் சொன்ன விஷயத்துக்கு போயிடுவோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல பிறக்கிறோம் அப்படின்னா, பிறப்புக்கு முன்னாடியே இந்த திட்டமிடல் எல்லாமே நடக்குது. அதுல என்னென்ன மாதிரியான சிக்கல் நம்ம என்னென்ன மாதிரியான இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுமே பிறப்புக்கு முன்னாடி திட்டமிடப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஆகாஷிக். அது எல்லாமே இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல பதிவாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்குமான ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல வந்து நீங்க யார் யார் வயித்துல பிறக்கணும், யார் கூட பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், என்ன மாதிரியான வீட்டுல நீங்க வாழணும், என்ன மாதிரியான மனிதர்களை சந்திக்கணும், என்ன மாதிரியான உறவுகளை ஏற்படுத்திக்கணும், அது இன்பம் தரக்கூடியதா துன்பம் தரக்கூடியதா அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடியே டிசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இதுல வந்து சொல்றாங்க. சில பேர்த்த நீங்க பாக்குறப்ப தெரியும். இதை வந்து ஒரு பக்கம் நீங்க ஒதுக்கி வச்சுங்க. சில டைம் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், இவங்க நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம அது முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருப்பாங்க. அவங்க மேல உடனே நம்ம ஒரு அன்பு வச்சிருவோம். அவங்க இதயத்துக்கு நெருக்கமாயிருவாங்க. சிலரை பார்த்த உடனே அவங்கள பிடிக்காம போயிடும். அவங்கள பார்த்த உடனே வெறுப்பு வரும். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் இவ்வளவு வெறுப்புப்படுறோம் அப்படின்னா, அதுக்கு சம் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்புறம் சில இடத்துக்கு போனப்ப இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சில பேரை கேள்விப்படுறப்ப நமக்கு ஒரு ஒரு இன்பம் தன்னால பறக்கும். இந்த பேர் நம்ம எங்கேயோ அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இதெல்லாம் தேஜா வு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாரிவாயன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் நம்மளால ஒரு சயின்டிபிக்கான எவிடன்ஸா சொல்லிட முடியாது. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஆனா உங்களை ரொம்ப உங்களுக்கு எனக்கு ஏதோ முன்ஜென்ம பந்தம் இருக்கு சார் அப்படின்னு சில பேர்த்துக்கு நம்ம சொல்லியிருப்போம். சில பேர்த்திட்ட சொல்லுவான், உங்களுக்கு எனக்கு ஏதோ முன்ஜென்ம விரோதம் இருக்கு சார். அதனாலதான் சார் அடிக்கடி நம்ம சண்டை போட்டுக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது எல்லாமே சாதாரணமா இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும். இப்போ உங்க மனைவிகள்கிட்டயோ உங்க கணவர்கிட்டயோ சொல்லுவான், ஐயோ என்ன என்ன பாவம் பண்ணணும் போன ஜென்மத்துல உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்படி சிலர் சொல்லுவாங்க, என்ன புண்ணியம் பண்ணோம் உங்க கூட வந்து நான் இந்த வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி சாதாரணமான வார்த்தைகள்ல பயன்படுத்தும். இதுக்கெல்லாம் நம்ம அறிவியல், அந்த மூட நம்பிக்கை அறிவியல் இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இதை பேசுறது இல்லை. சாதாரண வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்ப இந்த பிளானை நம்ம ஒரு ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம சயின்ஸ் உள்ள போயிடும். எட்கர் ஹைஸ் அப்படின்னு ஒரு நபர். இவருக்கு வந்து அப்படியே உடம்பு சரியில்லாம போற மாதிரி திடீர்னு மயக்கம் போட்டிருக்காரு. அப்ப மயக்கம் போட்டிருக்கப்ப அவர்கிட்ட அவர் வந்து மயக்கத்துல அதாவது ஒரு ஹிப்னோசிஸ் மயக்கத்துக்கு போயிடுவார். அப்போதைக்கு அவர்கிட்ட நீங்க கேட்கிறப்ப அவரு அவர் ஆழ்நிலையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். நம்ம ஊர்ல குறி சொல்றாங்க பாத்தீங்களா, குறி சொல்றது, உம் சாமி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி இவரு ஒரு மயக்க நிலை, ஆள் மயக்கத்துக்கு போயிட்டாருன்னா இவர்கிட்ட நீங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து, இப்ப நான் போய் எனக்கு சார் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தூக்கத்துல இருக்கிறப்ப, ஆனா அவர் கண்ணு முழிச்சாருன்னா நம்ம வந்து உட்கார்ந்ததோ நம்ம கேள்வி கேட்டதோ அவர் என்ன பதில் சொன்னதோ எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் தூக்கத்துல அந்த ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கிறப்ப அவரு எல்லா விஷயங்களையும் கரெக்டா சொல்லுவார். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய வயசு, என்னுடைய ஊரு, இதை மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டா போதும். சொன்னா அவரு ஓகே, உங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க உங்களுடைய பல பிறவிகளிலே வர இந்த அனுபவம் தான் அப்படிங்கிறத அவர் கரெக்டா சொல்றாரு. இதை வச்சு அவருக்கு நிறைய இவருடைய எட்கர் கைஸ்ன்னு நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க.
இவரை ஸ்லீப்பிங் ப்ரொஃபட் அப்படின்னே சொல்றாங்க. தூக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி அப்படின்னு. இவருடைய இவருடைய புத்தகங்கள் இவருடைய அந்த தூக்கத்துல அந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல இவர் சொன்ன தகவல் அனைத்துமே ஒரு பெரிய லைப்ரரியில வச்சு பராமரிக்கப்படுது. அது இன்னும் ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. மறைந்து போன அட்லாண்டிஸ் கண்டத்தை பத்தி எல்லாம் அவருக்கு அந்த பேசியிருக்காரு. அது சார்ந்து நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு நிறைய நோயாளிகளை பார்த்தாரு. அப்படி இவரு இந்த இந்த டிரான்ஸ்லேட்ல இருக்கிறப்ப இவர் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, அங்க போய் அவர்கிட்ட குறி கேட்டா உடனே அப்படியே நம்முடைய இதெல்லாம் சொன்னாரு, மருந்து கொடுத்தாரு. அவர் சொன்னதெல்லாம் அவரு அப்படியே நம்ம கடைப்பிடிச்சா நோயெல்லாம் சரியா போச்சு. அதே மாதிரி இவர்கிட்ட போனாங்க. இவர் ஒரு அமெரிக்காக்கார். நிறைய நோய்களுக்கு இவரு அந்த தூக்கத்திலேயே தீர்வு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் பாஸ்ட் லைஃப் அவங்களோட நோயாளியோட பாஸ்ட் லைஃப பார்த்து இவங்க போன பிறவியில ஒரு அம்மா போயிருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு அப்படியே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது உடம்பு எல்லாமே செயலிழந்து போய் அவங்க காலா கையை அசைக்கவே முடியாத அளவுக்கு படுக்கை ஆயிட்டாங்க. அவங்கள இவங்ககிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கேட்கணும்னா அவங்க சொல்றாங்க, போன பிறவியில நீங்க ரொம்ப ஒரு எல்லார்கிட்டையும் கடுமையா நடந்துட்டீங்க. நீங்க யாருகிட்டயுமே இரக்கமே இல்லாம நீங்க செயல்பட்டீங்க. அந்த இரக்கமே இல்லாம செயல்பட்ட அந்த உங்களுடைய செயல்பாடு இந்த வாட்டி உங்களை அப்படியே கல்லா மாத்திருச்சு. உங்களுடைய உங்க உடம்பு உங்க செயல்பாடு எல்லாமே கல்லா மாத்திருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணா இது சரியாகும் அப்படின்னா, நீங்க மறுபடியும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கனிவை கொண்டு வாங்க, அன்பை கொண்டு வாங்க. அப்படி நீங்க செயல்படுறப்ப நீங்க மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு எதுக்கும் தடையா இருக்காதீங்க. உங்க சொல்லுலையும் செயல்லையும் இனிமையை கொண்டு வாங்க. நீங்க சரியாயிருன்னு சொன்னோம்னா இதை ஃபாலோ பண்ண அவங்க ஒரு வருஷ காலகட்டத்துல அவங்களுடைய அந்த பழைய அந்த கல் போன்ற இருந்த அந்த உடல் விலகி அவங்க ஒரு நார்மலான நிலைக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய கேசஸ் அவர் குணப்படுத்தியிருக்காரு. நான் உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொல்றேன். நிறைய இவர் வந்து ஒரு உதாரணம் இந்த பாஸ்ட் லைஃப். அப்புறம் இவர் சொல்றாரு பாருங்க, இப்போ ஒரு ஒரு நோயாளி வர்றாரு. நீங்க உங்களுடைய போன பிறவியில இந்த இடத்துல பிறந்தீங்க, இன்ன பேர்ல இருந்தீங்க, இந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா அதை போய் செக் பண்ணியிருக்காங்க. இவர் போன பிறவியில அந்த இந்த ஒரு இந்த இந்த வருஷத்துல இந்த இடத்துல பிறந்தாங்கன்னா அந்த வருஷத்துல போய் அந்த ஊருடைய பர்த் ரெக்கார்டு இதெல்லாம் டேட்டா எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப அப்படியான ஒரு நபர் அங்க வாழ்ந்திருக்காரு. இவர் சொன்ன மாதிரியே இறந்திருக்காரு. இந்த மாதிரியான அனுபவங்களை பட்டிருக்காருங்கிறத அனுபவ ரீதியா அதை ஆய்வு ரீதியா கண்டறிஞ்சு இது ஒரு கேசஸ் மட்டும் இல்ல, நிறைய கேசஸ் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட கேசஸ் அவர் பார்த்திருக்காரு. 4203 என்னமோ சொல்றாங்க. அவ்வளவு கேசஸ் அவர் பார்த்திருக்காரு. எல்லாத்துலயுமே நிறைய கேசஸ் ஆய்வு பண்றப்ப அது எல்லாம் உண்மையை காட்டிச்சு. சிலது ஆய்வு பண்றதுக்கான அதாவது அந்த இது இல்ல. போன பிறவியில சொல்றப்ப அந்த அந்த ஊர்ல அந்த ரெக்கார்ட் எல்லாம் இல்லாம இருக்கு. அதனால அதை உறுதிப்படுத்த முடியாம இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது டாக்டர் பிரைன் வைஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்க சைக்காட்ரிஸ்ட். இவர் வந்து அலோபதி சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்கு. இவர் வந்து நம்ம இந்த அந்நியன் படத்தெல்லாம் பார்ப்பீங்கல்ல, ஒரு நோயாளியை படுக்க வச்சு நீங்க அப்படியே சின்ன வயசுக்கு போறீங்க, இப்ப சின்ன வயசுல என்னாச்சு உங்களுக்கு? ஏன்னா எல்லாருக்கும் அலோபதியோட இது இந்த பிறப்புல அவங்க சின்ன வயசுல அவங்க மனசுல ஏற்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு இந்த இப்ப வந்திருக்கிற நோய்க்கு காரணமா இருக்குங்கிறதுக்காக அவங்க சின்ன வயசு வரலும் அவங்க போவாங்க. அதுதான் சைக்காட்ரிக்கோட எண்டு. அதாவது அவங்க சின்ன வயசு எந்த வயசு வரலும் 4-5 வயசு வரலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது வரலும் அவங்க போவாங்க. அது மாதிரி இவரு சின்ன வயசுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பேஷண்ட்டை. ஒரு மெடிடேஷன் கொண்டு போய் அப்படியே சின்ன வயசு வரல கூட்டிட்டு போறாரு. அது ஒரு லேடி பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைமா அவர் அதை பாக்குறாரு, அவங்களுக்கு கொண்டு போறாரு. அவங்க அப்படியே ஸ்லிப் ஆகி பாஸ்ட் லைஃபுக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து போன பிறவியில இருக்கிற இது வந்து 1800வது வருஷங்கிறாரு. இவருக்கு கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே அதை கேட்கிறாரு. சரி பரவாயில்ல, இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லுவோம், கேட்போம்னா கேட்டு 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 போறப்ப இவரு அந்த அந்த பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது, அதனாலதான் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை இப்ப இருக்க உடல் பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிறத கனெக்ட் பண்றாங்க. இந்த பேஷண்ட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சிட்டிங்ஸ் மேல பண்றப்ப அந்த நோயாளி இவரை தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல பார்த்ததாக அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து இப்ப இந்த பிரெயின் வயசுக்கு ஒரு பையன் இருந்து பையனோ தம்பியோ இருந்து இறந்து போயிடறான். அதான் இவங்க ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா இந்த சீக்ரெட்டுங்கிறது இவங்க ஃபேமிலியை தவிர வேற யாருக்குமே தெரியாது.
ஆனா இந்த பேஷண்ட் சொல்றப்ப இவரால அது ஆச்சரியம் தாங்க முடியல. அதான் இந்த இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இன்னுமே நிறைய பேஷண்ட்ஸை அவர் ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு பேஷண்ட்டையுமே அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பார்க்க வைக்கிறார். ஒவ்வொரு பாஸ்ட் லைஃப்பையும் கொண்டு போய் பார்க்கறப்ப அவர் நிறைய ஒரு ஆய்வுகள் முடிவுகள் அவருக்கு அதை அப்படியே புத்தகமாக்கணும்னு அவருக்கு தோணுது. மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவரு எழுதுறாரு. அது இந்த ஃபர்ஸ்ட் பேஷண்டோடைய ஹிஸ்டரியை மட்டுமே வச்சு அதை எழுதுறாரு. அந்த புத்தகத்தை வெளியிடவே பயந்துட்டாரு. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில வந்து பிறவிகள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு பிறவி மட்டும்தான் அப்படிங்கிறத கிறிஸ்டியானிட்டியோட. அப்ப இதை நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். நமக்கு நம்ம மதம் சார்ந்து நிறைய நமக்கு பிரச்சனை வரும்னு இவர் அப்படியே பொத்தி பொத்தி ஒரு 4-5 வருஷம் வச்சிருக்காரு. அதற்கப்புறம் நிறைய இவர் இதே மாதிரியான ஆய்வுகள் நிறைய வெளிவரதான் இவர் தைரியமா தன்னுடைய புத்தகத்தை வெளியிடுறாரு. இந்த புத்தகம் உலகம் முழுமைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அவரே நிறைய புத்தகம் எழுதுறாரு. சேம் சோல் மெனி பாடிஸ், ஒன்லி லவ் இஸ் ரியல், மெசேஜ் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற நிறைய புத்தகங்கள் அவர் எழுதுறாரு. இவருடைய நோயாளிகளுமே அந்த ஃபாஸ்ட் லைஃப்பை வெளிப்படுத்துறப்ப அந்த ஃபாஸ்ட் லைஃப் அந்த அவங்க சொன்ன அந்த வருஷம், அவங்க பேரு, ஊரு இதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கறப்ப அது ஆத்தென்டிகேட்டடா உண்மையாகவே அது இருந்திருக்கு. அதனால ஓரளவுக்கு இவரு இந்த ஃபாஸ்ட் லைஃப் நம்ம ஏற்கனவே ஒரு பிறவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதற்கு முன்னாடியே இவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இயான் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான இந்த பாஸ்ட் லைஃப் பத்தியான ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆய்வு பண்றப்ப தன்னுடைய சப்ஜெக்டா அவர் யாரை எடுக்கிறாருன்னா சின்ன குழந்தைங்களை மட்டும்தான் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த 2 to 6 வயசு இந்த வயசுல அந்த குழந்தைங்களுக்கு முற்பிறவி அந்த ஞாபகங்கள் அவங்க மனசுல இருக்கு. அந்த முற்பிறவி ஞாபகங்கள்ல அவங்க தன்னுடைய பெயரையோ ஊரையோ தன்னுடைய வாழ்க்கையோ தன்னை அறியாம வெளிப்படுத்துறாங்க. 6 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் மறைந்து விடுது அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ஆய்வுகளை நடத்துறாரு. அப்படி ஒரு 20 குழந்தைங்களுக்கான ஆய்வு நடத்துறப்ப அவங்க அதையெல்லாம் வெரிஃபை பண்றாரு. இவங்க சொன்னாங்கல்ல இந்த வருஷம் இந்த பேரு இந்த ஊர் அப்படி எல்லாத்தையும் போய் வெரிஃபை பண்றாரு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அது எல்லாத்தையும் ஆவணப்படுத்திருக்காரு. சில்ட்ரன் ஹூ ரிமெம்பர் ப்ரீவியஸ் லைஃப் அப்படின்ட்டு ஒரு புத்தகமாவே அவர் எழுதியிருக்காரு. 20 கேசஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ரீஇன்கர்னேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் அது இருக்கு. இதெல்லாம் நீங்க போய் வாங்கி படிச்சு பாருங்க. இது எல்லாமே உண்மை தகவல்களா தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பேப்பர்ல நியூஸா வந்திருக்கு. அந்த இவர் வந்து ஆய்வு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ரியலா இவரே களத்துல போய் ஆய்வு பண்ணி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு உதாரணம் ஒண்ணு இருக்கு. அது சாந்தா தேவியுடைய கேஸ். சாந்தா தேவி அப்படிங்கிறவங்க மகாத்மா காந்தியுடைய காலகட்டங்கள்ல இவங்க வந்து சின்ன குழந்தையா அவங்க வந்து நான் என்னுடைய பேரு வேற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னோட பேரு லூக்கி தேவி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எல்லாருமே என்ன உன் பேர் நான் சாந்தா தேவி வச்சிருக்கேன், நீ லூக்கி தேவிங்கிற, அதாவது சின்ன குழந்தையா ஒரு 4 வயசு குழந்தைய. அப்ப சொல்றப்ப இது இல்ல, இது என் ஊர், இது கிடையாது, என் ஊர் மதுரா, நான் செத்து போயிட்டேன், இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க. இது பேப்பர்ல நியூஸா வருது. நியூஸா வந்தோன்னா இவங்க சொல்ற அந்த ஊருக்கு போய் பார்த்தா இந்த லூக்கி தேவிங்கிற பேர்ல ஒருத்தவங்க டெலிவரி, அதாவது கன்சீவ் வந்து டெலிவரி டயத்துல இறந்து போயிடுறாங்க. பிரசவத்தப்ப இறந்து போயிருக்காங்க அதே பேரோட. அப்ப இவங்க கொண்டு போய் காட்டுறப்ப அந்த அந்த லூக்கி தேவியோட கணவரை காட்டுறப்ப இது என் கணவர் அப்படின்னு சொல்லுது இந்த 4 வயசு சாந்தா தேவி. அப்போ அவங்க மாமியார், நாத்தனார், அங்க இருக்கிற மத்தவங்க, அவங்களுடைய மூத்த பையன் எல்லாத்தையும் கரெக்டா அடையாளம் கண்டு இது இது என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்கல்ல. இது சார்ந்து காந்திஜியே வந்து ஒரு தனியா ஸ்பெஷலா நீங்க ஒரு இது பண்ணுங்க, ஆய்வு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கத்திட்ட வேண்டுகோள் வச்சு அதுக்கு ஒரு டீம் வச்சு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவுல இவங்க பொய் சொல்லல, இது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. இது வந்து மறுபிறவியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஆய்வு. அதை வந்து ஒரு புத்தகமாவே போட்டிருக்காங்க. ஐ ஹாவ் லிவ்டு பிஃபோர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ட்ரூ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த ரீஇன்கர்னேஷன் ஆஃப் சாந்தி தேவி அப்படின்னு. இப்ப இது எல்லாமே சொல்றது என்னன்னா இந்த மறுபிறவி முற்பிறவி அப்படிங்கிறதுக்கான அனுபவம், அதாவது இதெல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல்
வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்ல இருக்கு. இதை வச்சு வால்டர் செம்கியூ அப்படிங்கிறவரு அவர் ஒரு ஆய்வு பண்றாரு. அதாவது இதை எப்படி எல்லாம் முடிவு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பர்த் மார்க், அவங்க உடம்புல இருக்கிற தழும்புகள், அவங்க சின்ன வயசுல வெளிப்படுத்துறது, அவங்களுடைய முகம், இந்த இது உடல் இதை எல்லாத்தையும் வச்சு இவங்க இன்னவாக பிறந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆய்வா அவர் வெளிப்படுத்துறாரு, வால்டர் செம்கியூ அப்படிங்கிறவர். அதோடைய அடுத்த பதிப்பா த ஆரிஜின் ஆஃப் த சோல் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ரீஇன்கர்னேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்தகமா எழுதுறாரு. இதெல்லாம் மறுபிறப்பு, முற்பிறப்பு, இது சார்ந்து நமக்கு ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான். நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இது அந்த புத்தகத்துல வந்தது, என்னுடைய கற்பனை ஒண்ணும் இல்ல. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் ஒன்றுபட்ட இந்தியாவில், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்தியாவில் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்காக போராடிய ஒரு போராளி. அவர் முஸ்லிம்கள் வாழ்க்கை ரொம்ப படுமோசமா இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அலிகர் இயக்கம், அவங்களுக்கு படிப்பு, இது மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பெரும்பாடு பட்டவர். அதாவது முஸ்லிம்களை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போனதற்காக பாடுபட்ட அவர். அவர் இந்த பெரும்பான்மை இந்துக்களால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இருக்கு, அதனால நமக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடி அதுக்கப்புறம் வயதாகி உயிர் நீத்தவர். அவருக்கு அவருடைய வாழும் காலகட்டங்கள்ல இந்துக்களால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வருங்கிற அச்ச உணர்வு இருந்தது, வெறுப்பு உணர்வு இல்லை, ஒரு பயம் இருந்தது அவருக்கு. இந்த பயத்திலேயே தான் அவர் முஸ்லிம்களுக்கான அவ்வளவு விழிப்புணர்வை ஊட்டியவர். இந்த வால்டர் செம்கியூ என்ன சொல்றாரு, இந்த சையத் அகமது கானுடைய மறுபிறப்பு தான் நரேந்திர மோடி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா, எதை கண்டு வாழ்க்கையில் நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அதுவாகவே பிறப்பீர்கள். கிருஷ்ணன் சொல்ற மாதிரி, நீங்க எதை கண்டு அஞ்சுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி, யாரை கண்டு அஞ்சினாரோ அவராகவே இவர் அடுத்த பிறவியில மாறி இருக்காரு அப்படிங்கிறார். இப்போ நரேந்திர மோடி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு முஸ்லிம்கள் மேல ஒரு அச்ச உணர்வோ இல்ல வெறுப்புணர்வோ ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. அதனாலதான் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இத லாஜிக் படி பாத்தீங்கன்னா, ஒரு என்ன உணர்வு உங்களுக்குள்ள பெரும்பான்மையா இருக்கோ அதே உணர்வு சார்ந்து நீங்க பிறப்பீங்க. இப்ப ஒரு சாதாரணமாவே நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி உங்களுக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா, அதே ஜாதியில போய் எந்த ஜாதி வெறுத்தீங்களோ அந்த ஜாதியில போய் பிறந்துருவீங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட ஜெண்டர் மேல எனக்கு பொண்ணுங்க மேல வெறுப்பு இருக்குன்னா, நான் அடுத்த ஜென்மத்துல பொண்ணா பிறப்பேன். எனக்கு பையன் மேல வெறுப்பு இருக்குன்னா பையனா பிறக்கும். இப்போ எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேல, நாய் மேல பயம் இருக்குன்னா நான் நாயா பிறக்கிறது கூட வாய்ப்பு. இப்படி இது எல்லாமே பிறப்புக்கான காரணமா வித்தா மாறிடுது அப்படிங்கிறதா வால்டர் செம்கியூ தன்னுடைய புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மறுபிறப்பு தான் எலான் மஸ்க். தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிச்சாரு, ஆனா அதை எல்லாமே பணமா மாத்திக்க முடியல அவரால். அப்போ அவருடைய அந்த அந்த ஏக்கமானது இப்ப அவருடைய அந்த டெக்னிக்கை வச்சே அவருக்கு பணமா ஒழிக்கக்கூடிய ஒரு பிறப்பா இப்ப அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வால்டர் செம்கியோடைய கருதுகோள். அதே மாதிரி மகாத்மா காந்தி கருப்பினத்துக்காக போராடியவர். அந்த கருப்பினத்து மேல ஒரு 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 பற்று அதிகமா இருந்ததுனால மறுபடியும் அவரு கருப்பினத்துக்காக போராடக்கூடிய வான் ஜோன்ஸா பிறந்திருக்காரு அப்படிங்கிறத வால்டர் செம்கி சொல்றாரு. அதாவது நீங்க வைக்கிற ஆசையோ வெறுப்போ இன்னொரு பிறப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு நிறைய ஆய்வுகள் எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறும் சூழல்லையே உங்களுடைய பிறப்பு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு செல்வந்தர் வீட்டுல நீங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பணக்காரர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. அதாவது ஒரு BMW கார்ல, நல்ல சொகுசான ஒரு கார், அவருக்கு நல்ல வசதி இருக்கு, அவர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. அவரு பாக்குறாரு, பிளாட்பாரத்துல ஒரு பிச்சைக்காரன் ரோட்டு ஓரத்துல அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவர் வண்டியை நிறுத்திட்டு அவனை ஒரு ஏக்கத்தோட பாக்குறாரு. பிச்சைக்காரன் பாரியா, எவ்வளவு நிம்மதியா தூங்குறான், நம்மளும் தான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கான், தூக்கமே வர மாட்டேங்குது, எத்தனை டாக்டரை பாக்குறது, எல்லா டாக்டரையும் பார்த்து ஒருத்தம் கொடுக்குற மருந்து கூட எனக்கு தூக்கத்தை வர வைக்கல,
இந்த பிச்சை பிறந்தா இப்படி பிச்சைக்காரனா பிறக்கணும்யா, எவ்வளவு சொகுசான தூக்கம் அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏங்குனாருன்னா அடுத்த வாட்டி இவரு பிச்சைக்காரனா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதே பிச்சைக்காரன், ச்சே நம்ம பாடுறா இப்படி ரோட்ல பிச்சைக்காரனா கிடக்கணும், பாரு அந்த மாதிரி பிஎம்டபிள்யூல கார்ல போனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டு பங்களால இருந்தா எவ்வளவு சொகுசான வாழ்க்கை அப்படின்னு அவன் அதை பார்த்து ஏங்குனா அவனுக்கு அந்த பணக்கார வாழ்க்கை கிடைக்கும். ஆனா பணக்கார வாழ்க்கையோ ஏழை வாழ்க்கையோ இவங்களுக்கு தேவையான அனுபவம் அதுல முழுமை பெறாம இருக்கு. ஏன்னா எந்த எந்த ஆசையை நீங்க உங்களுக்கு நீங்க எது ஆசை அதிகமா இருக்கோ அதே மாதிரியான பிறப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு வகை. இன்னொன்னு விருப்பு வெறுப்பு. நீங்க ஒருத்த நபரை வெறுக்கிறீங்க இல்ல விரும்புறீங்கன்னா அதே மாதிரியான சூழல்கள்ல வாய்ப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சில இந்த புருஷன் பொண்டாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது விருப்பு வெறுப்பு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இவங்களுக்கான இவங்க சில நேரங்கள்ல வெறுப்பா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும்னா, உனக்கு அடுத்த ஜென்மத்தை நான் உனக்கு பொண்டாட்டியா பொறந்து உனக்கு நான் என்னென்ன சித்திரவதை எல்லாம் பண்ண போறேன் பாரு. எனக்கு நீ பண்ணதெல்லாம் நான் திருப்பி பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி. அப்புறம் இதெல்லாம் என்னன்னா, அதே சூழல்ல அதே அனுபவம் மறுபடியும், மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பழிவாங்கும் உணர்வும் வந்து அதுக்குள்ள சேர்ந்து. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்துல உங்களுக்கு நண்பர்களா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விலகல் ஏற்பட்டிருக்கும். அது விருப்பு வெறுப்பா மாறி இந்த பழிவாங்க உணர்வு வந்துரும். பயமும் அப்படிதான். இப்ப நீங்க வந்து ஒரு போன பிறவியில ஒரு ஆத்துல விழுந்து செத்து போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த தண்ணிய கண்டா ஒரு பயம் வந்துரும். அதே நீர் சூழல்ல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. ஆனா நீங்க தண்ணிக்குள்ள இறங்கவே மாட்டீங்க. தண்ணியிலே நான் தண்ணினா பயம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நீங்க என்ன காரணம் கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லவே முடியாது. ஏன் இது வரல நீங்க ஆத்துல குளிக்கல, நீச்சல் பழகலன்னா, எனக்கு இல்ல பயமா இருக்கு. தண்ணி பக்கமே போக மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா இது முற்பிறவியில ஏற்பட்ட அந்த அனுபவம். அதே மாரி கோபம், உங்களுக்கு சுயநலம், அறியாமை இது எல்லாமே உங்களுக்கான இந்த பிறப்பு சூழல்கள உருவாக்கிட்டே தான் இருக்கு. இத எல்லாமே நம்ம ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் மனச பத்தி சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். இது அறிவியல் ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இதுக்கு நீங்க புத்தகத்த வாசிச்சுட்டு, அதுல நீங்க அத எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அத மறுக்கலாம். ஆனா அது நமக்கு தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு கருதுகோளாவது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா நீங்க மனச பத்தி சரியா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட இந்த பல பிறவிகளாக வரக்கூடிய அந்த ஞாபகங்களை தாங்கி இருக்கிற மனசுக்கு நம்ம உடம்பு மேல மிகப்பெரிய ஆளுமை இருக்கு. அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களும், அதாவது 70% மேற்பட்ட நோய்கள் மனம் சார்ந்தவைதான் அப்படிங்கிறார். அவை உடல் வழியே வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் அவற்றின் தோற்றம்ங்கிறது மனசுலதான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா அந்த தனித்துவமான வாழ்க்கை அனுபவம்ங்கிறது உங்க இந்த பிறவி நோக்கப்படி நடக்கல அப்படிங்கிறப்போ உங்க தனித்துவமானது பாதிக்கப்படும். அப்ப பாதிக்கப்படுறது நோய் குறிகளாக உங்களுக்கு வெளியாகுது. அப்போ இந்த தனித்துவம்ங்கிறது மனசு வழியா தான் வெளிப்படுது. இந்த மனசு வழியா வெளிப்படுறதுங்கிறது ஏன்னா மனசு தான் இந்த உடம்பையே ரூல் பண்ணுது. அதனால இப்போ உங்களுக்கு ஒரு சிம்டம் வருது, நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கான ரூட் காஸ்ன்னு ஒன்று பாருங்க, ஆணி வேர் அது மனசுல தான் இருக்கு. இப்போ மனசை சரி பண்ணாம நம்ம உடம்ப சரி பண்ணவே முடியாது. அதனாலதான் ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, எந்த நோயும் உங்க மனசோட அடி ஆழத்துல தான் தோன்றுது. உடம்ப நோக்கி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அது உடம்ப தாக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய அது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருப்பேன் அந்த இந்த குழிகள் மூலியமா. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்க ஒரு மனசுல விழுற அடிங்கிறது சின்ன குழியா விழுவும், தொடர்ச்சியா விழுற அடி பெரிய குழியா மாறும். அப்புறமா தான் அது அதே சூழல் வர்றப்ப அது உங்களுக்கு பெரிய மன காயமா மாறி இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துருவோம். இப்போ ஹோமியோபதிக்குள்ள வந்துரும். இப்போ மறுபிறவி முற்பிறவி இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்துருவோம். இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நோய் வருவது என்பது உங்க உடல்ல ஃபர்ஸ்ட் மனசை தான் அத மனசை மட்டும்தான் டார்கெட். அப்போ அதை சைட் அப்படிங்கிறத மெடிக்கல் வேர்ட்ல சொல்றாங்க. அது மனம். அப்போ மனசுல தான் அது உங்களுடைய நோய் வந்து உட்காரு. அப்படி மனதில் உட்காரும் அந்த நோய் உடலில் எந்த உறுப்பு வழியா உள்ள போகுதுன்னா ஃபர்ஸ்ட் அது சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்து வழியா தான் உள்ள போகுது. நெர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நரம்பு மண்டலம்.
இப்போ நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க முன்னாடி ஒரு புலி வருது அப்படின்னா உங்களுக்குள்ள பயம் தோன்றும். பயம் தோணுன உடனே நரம்பு மண்டலம் உஷாராயிரும், அலர்ட் ஆயிரும். அலர்ட்னா நரம்புல ஒரு பயம் வந்துடும். பதட்டம் வந்த உடனே உடனே அந்த நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது, அட்ரினல் கிளாண்ட போய் அலர்ட் ஆகிடுடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம எவ்வளவு பசியில இருந்தாலும் இல்ல ரொம்ப பலவீனமா இருந்தாலும் பதறி அடிச்சுட்டு நம்முடைய 200% எனர்ஜி பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் மனசு அது ஒரு உணர்வை உருவாக்குது. அது பயம். பயம் வந்து ஃபர்ஸ்ட் நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்குது. நரம்பு மண்டலம் பாதிச்ச உடனே அது அடுத்தது இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்துல ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள்ல போய் தூண்டி எந்தெந்த உணர்ச்சிக்கு தேவையான அந்த சுரப்பியை சுரக்க வைக்கும். அது அந்த சுரப்பு சுரக்க வச்சோம்னா என்ன ஆகுது, உடனே உடம்பு அலர்ட் ஆகி அதை பாதுகாக்கிறதுக்கான இம்யூன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படித்தான் இந்த பிஎன்இஐ ஆக்சிஸ் இது மூலியமா தான் நோய் வந்து உள்ள வந்து வெளியே போகும். இப்ப இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ எந்த உறுப்பு எந்த சுரப்பு இதுல எல்லாம் பிரச்சனை வருதுன்றத நோயா மாறுது. ஓகே. இதுவரையிலும் கூட உங்களுக்கு புரிதல்ல ஒரு சிக்கல் இருக்கலாம். இந்த லூயிஸ் கே உடைய ஸ்டோரி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லூயிஸ் கே அப்படிங்கிறவங்க ஒரு அமெரிக்கர். அவங்க வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். அதே நேரத்துல இன்னொரு புத்தகம் இருக்கு, ஹீல் யுவர் பாடி. யூ கேன் ஹீல் யுவர் லைஃப்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான புத்தகம். இது தமிழ்லயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யூ கேன் ஹீல் யுவர் லைஃப்ங்கிற அந்த புத்தகத்தை எழுதின லூயிஸ் கே சொல்றாங்க, நம்முடைய மனசு தான் எல்லா அனுபவங்களுக்குமே காரணமா இருக்கு. நம்ம உடம்புக்கு நமக்கு வர நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே உங்களுடைய மன எண்ணங்களின் பிரதிபலிப்பே அப்படிங்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா நீங்க எதிர்மறையா சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோயும் உங்களுக்கு துன்பமும் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய நல்வாழ்வுக்கும் அது ஒரு கண்ணாடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த லூயிஸ் கே யாரு அப்படின்னா, அவங்க ஒரு சாதாரண மனுஷி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய அவங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆயிட்டாங்க. அதனால என்ன ஆகுன்னா அவங்களுக்கு அவங்க பாட்டி தாத்தா பாட்டிட்ட வாழ்றாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய செக்ஸுவல் அபியூஸ் நடக்குது சின்ன வயசுலயே. அவங்களுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. அப்புறமா வந்து அது வேற அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமும் பெரிய பிள்ளை ஆகிற வரலும் அந்த செக்ஸுவல் அபியூஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இதுல இருந்து ஒருத்தர் ஒரு லவ் பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களும் மறுபடியும் செக்ஸுவல் அபியூஸுக்கு தான் ட்ரை பண்றாங்க. எல்லாமே செக்ஸுவல் அபியூஸாவே இருக்கு. அப்பக்கி இவங்க மனசுல ஒரு சிந்தனை வருது, என்னடா நம்ம இப்படி இருக்கோம்னு. ஆனா அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நோய் வந்துருது. அது என்னன்னா வெஜைனல் கேன்சர் வந்துருது. வெஜைனல் கேன்சர் வந்த உடனே அப்புறமா அது அமெரிக்கால இப்போ கேன்சருக்கே வைத்தியம் இல்லை, வெஜைனல் கேன்சருக்கு எங்க வைத்தியம் இருக்க போது, ஒரு வைத்தியம் இல்லைன்னா அவங்க அங்க ஒரு இந்த மைண்ட் பத்தியான ஒரு இயக்கம் ஒண்ணு இருக்கு. அதுல போய் அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் தெரிஞ்சுட்டப்ப அவங்க கண்டுபிடிச்ச விஷயம், எனக்கு வெஜைனல் கேன்சர் வந்ததுக்கான காரணம் நான் ஏன்னா இப்ப இந்த வெஜைனா அப்படிங்கிற ஒரு பார்ட் என் உடம்புல இருக்கிறதுனாலதான் எல்லாரும் என்னை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஏன் இந்த வெஜைனாங்கிற பார்ட் இருந்தது, இந்த பார்ட் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அப்போ இந்த உடல் உறுப்பின் மேல ஒரு வெறுப்பு வரும்போது அந்த உறுப்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த உடம்பு முடிவு பண்ணி அதுக்குன்னு கேன்சர் வரப்படுது. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்முடைய எந்த உறுப்பின் மேல் நாம் வெறுப்பை காட்டுகிறோமோ அந்த உறுப்பில் நோய் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு அப்புறமா அந்த உறுப்பை அவங்க பிளஸ் பண்றாங்க. நிறைய பாசிட்டிவான வேர்ட் சொல்லி, இல்ல நான் இந்த உறுப்புக்காக பெருமைப்படுறேன், இந்த பெண்ணா பிறந்ததுக்காக பெருமைப்படுறேன் நிறைய சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த கேன்சர்ல இருந்து அவங்க சரியாயிட்டாங்க. இது அறிவியல் நம்பல. அதாவது அலோபதி வந்து கேன்சர் வந்து வெறுமனே அஃபர்மேஷன் மூலியமாவோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் மூலியமாவோ சரி பண்ண முடியுங்கிறத நம்பவே இல்லை. ஆனா இவங்க ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகம் உலகம் பூரா வித்துருச்சு. ஏன்னா வெஜினல் கேன்சர் வந்து ஒரு ஒரு அம்மா திரும்பி வந்து ஒரு புத்தகம் போட்டு அது ரொம்ப வருஷம் அதுக்கப்புறமா அந்த கேன்சர்ல இருந்து ரிலீவ் ஆகி வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க 4 விஷயம் தான் ரொம்ப உங்களோட எல்லா நோய்க்கும் காரணம். அதாவது வெறுப்பு, குறை கூறுதல், குற்ற உணர்ச்சி, பயம். இதான் எல்லா நோய்களுக்குமான ஆணி வேரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரக்கூடிய துன்பங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பொறுப்பெடுத்துக்கோங்க.
நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்றதோ, இல்ல அதுக்காக குற்ற உணர்ச்சி படுறதோ, பயப்படுறதோ, கசப்புணர்வு கொள்வதோ உங்களுக்கு நோயைத்தான் உருவாக்கும். இது ஒரு பேட்டர்னா மாறிட்டு, அது சார்ந்த எண்ணங்களே வரும். அது சார்ந்த உறவுகளே உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, இவங்க உங்களுக்கு யாராவது கெடுதி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிச்சு விட்டாதான் உங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு நீங்க மன்னிக்கிறனாலயோ, கோவப்படுறனாலயோ அவங்களுக்கு எந்த விதத்திலயும் நல்லதோ, கெட்டதோ நடக்க போறதில்ல. உங்களுக்கு தான் எல்லா அதாவது ஒரு மனசுக்குள்ள அவங்கள பத்தியான எண்ணங்கள வச்சிருக்கிறது உங்களுக்கு தான் நோயா இருக்கும். நீங்க முதல்ல மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே திருவள்ளுவர் சொல்றாரு, "நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவர்." அப்படின்னு. அதாவது நீங்க உங்களுக்கு நோய் வேணும்னு நினைக்கிறீங்களா? மத்தவங்களுக்கு துன்பம் செய்யாதீங்க. அதே நேரத்துல உங்களுக்கும் துன்பம் செஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க செய்யற துன்பங்கிறது என்ன? அவங்க மேல வச்சிருக்கிற வெறுப்பு யார்கிட்ட இருக்கு? அந்த அந்த வெறுப்பு யார பாதிக்குதுன்னா, உங்கள தான் பாதிக்குது. அப்போ அந்த வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த லூயிஸ் கே சொல்றாரு. அதே மாரி டாக்டர் ஹேமர். டாக்டர் ஹேமர் அ இப்ப ஏற்கனவே பார்த்த லூயிஸ் கே ஒரு சாதாரண மனுஷன். அவங்க மருத்துவ படிப்பு படிச்சவங்க அல்ல. ஆனா டாக்டர் கேமருங்கிறவரு ஒரு மருத்துவ படிப்பு முடித்த ஒரு சர்ஜன். எம்எஸ் அவரு. அவரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு சர்ஜன். டீ, காபி, ஆல்கஹால், பீடி, சிகரெட் எதுவுமே கிடையாது. டெய்லி எக்சர்சைஸ் பண்ணுவாரு. நேரத்துக்கு சாப்பிடுவாரு. அ அவருடைய உடம்ப பக்காவா வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற நபர் ஒரு இவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வரக்கூடியவர். இவருக்கு விசிட்டிங் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வரக்கூடியவர். அப்படி அவர் வெளிநாட்டுக்கோ, இட்டாலிக்கோ ஒரு டைம் ஆபரேஷன் போறாரு. அப்போ தான் பையனையும் கூட்டிட்டு போறாரு. 18, 19 வயசு பையனையும் கூட கூட்டிட்டு போறாரு. பையன் ஓய்வா இருக்க நேரத்துல, அப்பா நான் பார்க்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போறான். ஒரு ஏரியில போட்டிங் போயிட்டு இருக்கான். அந்த இட்டாலியில ஒரு இளவரசர் இருக்காரு. அந்த இளவரசர்லாம் இப்போ இருக்காங்க அந்தந்த நாடுகள்ல. மேற்கத்திய நாடுகள்ல. அவங்க இளவரசர் என்ன பண்றாரு, அந்த ஏரிக்கரையில இருந்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அப்படி அவர் துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கப்ப, அவரு அந்த சுட்ட துப்பாக்கி இவரு ஏரியில பயணம் பண்ணிட்டு இருக்க இவருடைய பையனுடைய இதயத்துக்கு பக்கத்துல அந்த குண்டு பட்டோன்னே பையன் மயக்கமாயிடுறான். கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். அப்புறமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இவருக்கு. இவரு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அப்புறமா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாரு. பையன் கோமாலயே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கோமாலயே இருந்து, இவருடைய மடியிலேயே அந்த பையன் இறந்து போயிடுறான். இறந்து போன அதிர்ச்சியிலிருந்து இவரால மீண்டு வரவே முடியல. இவருக்கு ஒரே பையன். அந்த அதிர்ச்சியிலிருந்து இவரால வெளியிலே வர முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து சரியா ஒரு 3 மாசம் கழிச்சு இவருக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர்னா எங்கன்னா, அவருடைய விதைப்பையில கேன்சர் வந்துச்சு. டெஸ்டிக்கிள் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்தோனே இவரு பையனுடைய இறப்ப பத்தியான எண்ணங்கள் போய், இப்ப கேன்சர பத்தியான எண்ணம் வந்துச்சுன்னா, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எல்லா வேலைகளையும் மிக சரியா செய்றேன். உடற்பயிற்சி சரியா செய்றேன். உணவ சரியா சாப்பிடுறேன். அதுவும் ஆரோக்கியமான உணவுகள சாப்பிடுறேன். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எல்லா டாக்டரும் கேட்கிறாரு. இத சரி பண்ண முடியுமான்ட்டு இவருடைய கொலீக்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, "என்னப்பா இப்படி சொல்ற? கேன்சர் தான் நம்மட்ட மருந்து இல்லல்ல. நீனே போய் இப்படி கேட்கிற? அவ்வளவுதான். ஒரு 6 மாசம், 1 வருஷம் மீறி போனா அவ்வளவுதான்" அப்படிங்கிறாங்க எல்லாம். அப்போ எல்லாரும் கை விரிச்சதுக்கு அப்புறம் இவரு சரி பரவால்ல. நம்ம சாவதான் போறோம். இருந்தாலும் எனக்கு எப்படி கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு செத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு பண்றாரு. ஒவ்வொரு கேன்சர் ஹாஸ்பிட்டலா அவர் போறாரு. கேன்சர் ஹாஸ்பிட்டலா போய் ஆய்வு பண்றப்ப அவரு நெறைய கேன்சர் நோயாளிகள பார்த்து, பார்த்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அ அதாவது யாருக்கெல்லாம் அ இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல அ கேன்சர் வந்திருக்கோ, அவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ம் காமனாலிட்டி ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு தன்மை இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான அதிர்ச்சியால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்கு. ஆணோ, பெண்ணோ அவங்களுக்கு பிறப்பு உறுப்புகள்லயோ, அந்த யுட்ரஸ்லயோ, இந்த மாரி இதுலயே கேன்சர் வந்துருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான அதிர்ச்சி அவங்க வாழ்க்கையில அதிர்ச்சிய அவங்க பட்டிருக்காங்க. அப்போ அந்த அதிர்ச்சியால தான் இந்த பிறப்பு உறுப்புகள்ல, இந்த ரீப்ரொடக்டிவ் இனப்பெருக்க உறுப்புகள்ல நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவர் அதுக்கப்புறம் நெறைய ஆய்வுகள் பண்றாரு. ஆய்வுகள் பண்ணி அவரும் இதே மாரி லூயிஸ் கே மாரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆ இது இந்த நோய்களுக்கு எல்லாமே காரணம் மனசுதான் அப்படிங்கிறத அவங்க பிடிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நோயுமே நமக்குள் ஏற்படக்கூடிய முரண்பாட்டு அதிர்ச்சியால் தான் நோய் வருகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க அவ்வளவு கரெக்டான உணவு, மெடிடேஷன், ஆ வாழ்க்கை முறை இருந்தாலும்,
இந்த ஒரு முரண்பாட்டு அதிர்ச்சி வர்றப்ப அந்த இந்த நீங்க போட்டிருக்கீங்க ஒரு பாதுகாப்பு வளையம் அதெல்லாம் உடைச்சிருங்கிறார். உடைச்சுக்கிட்டு நோய் உள்ளார போயிருங்கிறார். அப்போ இந்த ஒவ்வொரு முரண்பாடும் மனசின் வழியே தான் வருது. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அந்த முரண்பாட்டை சரி பண்ணணும். அப்பதான் அந்த நோய் சரியாகும் அப்படிங்கிறது. கேன்சர் இல்லாட்டி மற்ற எல்லா நோய்களுமே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுமே உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் வந்திருக்குன்னு இவர் ஒரு புது விதமான கருத்தை சொல்றாரு. அப்போ நீங்க எப்ப இந்த நோய்க்கான காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? மனசும் மூளையும் அப்புறம் உங்களுடைய நோய்வாய்ப்படக்கூடிய அந்த உறுப்பும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு 5 விதிமுறைகளை அவர் போட்டிருக்காரு. அப்புறம் இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு புதுமையான ஒரு மருத்துவ முறையை அவர் உருவாக்கி இருக்காரு. அந்த மருத்துவ முறைக்கு பேரு ஜெர்மன் நியூ மெடிசன் அப்படின்னு பேரு. ஆஹ் அந்த அதுல வந்து மருந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நோயை சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நோய் வந்தது, என்ன எமோஷனல் ஷாக் உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அந்த எமோஷனல் ஷாக்குக்கு எந்த உறுப்புல நோய் உட்காருது இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க நோயை புரிஞ்சுக்கிறீங்க. அந்த நோயை புரிஞ்சுக்கிட்டாவே நோய் சரியா இருந்துரு. ஏன்னா நோய் ரெண்டு பகுதியா வருதுங்கிறாரு. ஒண்ணு, நோய் வந்து உள்ள வர்றது, அதாவது ஒரு எமோஷன் ஷாக். அந்த எமோஷன் ஷாக் அப்படிங்கிறது மனசுல வர்ற நோய். அப்போ இந்த மனசு வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற சூக்குமமான உறுப்பு. அதனால இந்த எமோஷனல் ஷாக்கை ரொம்ப நேரம் மனசுல வச்சிருக்க முடியாது. உடனே அது உடம்புக்கு கடத்தி விட்டுரும். உடம்புக்கு கடத்தி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா மனசு தப்பிக்குது. அதாவது உங்க மனசு வந்து தப்பிச்சிருது. இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா மனசு உடைஞ்சிரும். மனசு உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களை சரி பண்ண முடியாது. நீங்க பைத்தியம் ஆயிருவீங்க. அப்புறம் அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா ஒரு கட்டத்துல அதை சரி பண்ண முடியும். மனசு உடைஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்ண முடியாது. அப்ப மனசு என்ன பண்ணுது? அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி உடம்பு கிட்ட அதை கொடுத்துருது. அது உடம்பு வாங்கிக்கிது. மனசு ஃப்ரீ ஆயிடுது. இப்ப மனசு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உடம்புல நோய் வந்துருது. இப்ப நீங்க பாத்துங்க, இந்த ஹேமரு பையன் இழந்த அதிர்ச்சியில இருந்தாரு. அப்போ அதிர்ச்சியில இருக்காரு. ஆனா உடம்புல எப்ப கேன்சர் வந்துட்டு தெரிஞ்ச உடனே பையன் இறந்ததை மறந்துட்டாரு. ஆக நம்ம சீக்கிரம் செத்து போயிட போறோமே, நம்ம உடம்புல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு கேன்சரை பத்தி தான் அதிகமா அவரு சிந்திக்கிறார். அப்போ இப்போ இந்த கேன்சர் வந்ததுங்கிறது எதுக்காகன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்னா நம்ப முடியுமா நம்மளால? ஏன்னா இப்போ உடம்புல வந்ததுனால உங்க மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே சரியாயிடுவீங்க. அப்ப இந்த கேன்சர்ங்கிறது உங்களை உங்க உங்க பேலன்ஸ் பண்றதுக்காக மனசுங்கிற பெரிய முக்கியமான உறுப்பை காப்பாத்துறதுக்காக இந்த உடம்புங்கிற கொஞ்சம் முக்கியத்துவம் குன்றிய உறுப்புல போய் நோய் உட்கார்ந்துருக்குங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உறுப்புக்குமே சம் எமோஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம உடம்புகள்ல வர இந்த கிருமிகள் இருக்கு பார்த்தீங்களா, நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் நோய்க்கு காரணம் இல்லைங்கிறத இந்த ஜெர்மன் நியூ மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த மருத்துவ முறையில ஹேமரும் ஒத்துக்கிறார். ஹோமியோபதியும் வந்து நுண்ணுயிரிகள் நோய்க்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. இவரும் அதே தான் சொல்றாரு. ஏன்னா இந்த நுண்ணுயிரிகள் உங்க உங்களை சரி பண்றதுக்கு தான் வருதே ஒழிய அது உங்களை சாகடிக்கிறதுக்காக உங்களுக்கு நோய் தொற்றை உண்டு பண்றதுக்காக வர்றது கிடையாது அப்படிங்கிறார். அடுத்து கடைசியா இருக்கிற முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நோய்கள் எல்லாமே அர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. அந்த இந்த எல்லாமே இந்த பொருளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த ஜெர்மன் நியூ மெடிசன் அப்புறம் இந்த லூயிஸ் கே இவங்கெல்லாம் வந்து மனசு மனசுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் நோயில அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வாழ்க்கை அனுபவங்களோட அதை சொல்றாங்க. அப்போ அந்த நோயோட 2 பகுதி சொன்ன பார்த்தீங்களா? அதாவது முரண்பாடு மனசுல இருக்கிறது. அப்புறம் ஹீலிங் ஃபேஸ் அப்படிங்கிற உடம்புல நோய் இருக்கிறதுங்கிறது அவர் ஹீலிங் ஃபேஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல வந்து என்னன்னா இதை இவ்வளவு நம்ம படிச்சாலும் எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் சோலுக்கு வந்து தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா மனசை நம்மால சமாளிக்க முடியாது. ஏன்னா மனசு அமைதியே ஆகாது. மனசு வந்து இருக்கு, ஆமாமா சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுதான் சார் தோணுது அப்படின்னு மனசு வந்து சமாதானமே ஆகாது. ஓகே, இப்ப நம்ம ரொம்ப ஒரு லாங் லெக்சர் கொடுத்துட்டோம். இப்ப நம்ம ஒவ்வொரு நோய்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி தான் காரணம் அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதாவது லூயிஸ்
ஓகே. அப்புறம் ஹேமர். இது இல்லாம ஃபாஸ்ட் லைஃப், அதாவது இந்த முற்பிறவி தத்துவங்கள்ல இருக்கிறவங்களும் அதே தான் சொல்றாங்க. ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் அதுதான் காரணம். அப்ப எல்லாமே ஒரே இடத்துல சிங்க் ஆகுது. அதனாலதான் நம்ம இந்த மருத்துவத்துக்காக, வைத்தியத்துக்காக, ஹீல் பண்றதுக்காக அதையெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். சரி, இப்போ நீங்க உங்களுடைய மைக்கெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நோயை சொல்லுங்க. அந்த நோய்க்கு என்ன காரணம்ங்கிறத ஹேமர், அப்புறம் லூயிஸ் கே இவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறத நான் ஸ்லைடு வச்சிருக்கேன். அதுல போட்டு பார்ப்போம். சில எல்லாருமே ஆன் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நாய்ஸஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நோய் சொல்லுங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு நோய் சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு வளவளமுடன் ஐயா. மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. நான் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இப்போ இப்போ ஒரு சமீபமா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாவே அவங்களுக்கு ஏப்பம் வருது. ஏப்பம்னா கடுமையான ஏப்பம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அவங்க பையனே ஒரு பெரிய அலோபதி டாக்டர், நியூராலஜிஸ்ட். ஆனாலும் அவங்களுக்கு அது குறையவே இல்லை. அந்த எந்த டாக்டரை பார்த்தும் குறையல. வயிறு சம்பந்தமான டாக்டரை பார்த்தாச்சு, நரம்பு சம்பந்தமான டாக்டரை பார்த்தாச்சு, மனோதத்துவ டாக்டரை பார்த்தாச்சு, அது இல்லாம சித்தா எடுத்து பார்த்தாச்சு, என்னென்ன கை வைத்தியம் யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க. கடைசியா என்கிட்ட வர்றாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த தொந்தரவு எப்ப இருந்தமா இருக்கு அப்படின்னா, சார் இப்ப 2, 3 வருஷமா தான் சார் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. எல்லா டாக்டரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க சார், எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. எதனால சார் இது எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். நான் இதையெல்லாம் முடிஞ்சனால நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னன்னா, உங்களுக்கு வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஹேமரும் லூயிஸ்கேவும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள செரிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நான் உடனே அவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டேன். என் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஏப்பம் விட்டே இருக்காங்க. ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா. அதாவது ஒரு கேப் எல்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸும் அவங்க ஏப்பம் விட்டே இருக்காங்க. அப்ப நான் கேட்டப்ப என்ன சொல்றாங்க, எப்ப என் வீட்டுக்காரரு ஃபர்ஸ்ட் நைட்ல என்கிட்ட எனக்கு ஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார் சார். ஏன்னா கல்யாணம் பண்றப்பவே வந்து அவர் அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு அதை சொல்லல, எனக்கும் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து எனக்கு ஃபிட்ஸ் இருக்கு, அடிக்கடி வலிப்பு வந்துடும், நான் கீழே எல்லாம் விழுந்துருவேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து சொல்றாரு சார். அது என்னால ஜீரணிக்கவே முடியல சார். எப்படி சார், எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வீட்டுக்காரர் வந்து ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்ட்டு. இப்படி ஒரு ஃபிட்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம இவரை ஆஸ்பத்திரியா நம்ம தூக்கிட்டு போறதா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், பயந்து பயந்தே வாழ்ற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அதை மட்டும் என்னால ஜீரணிக்கவே முடியல சார். கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது சார், இன்ன வரை என்னால அதை ஜீரணிக்க முடியல சார் அப்படின்னா. அந்த சொல்லி அந்த சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இந்த இந்த கதையை சொல்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எப்போ அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்களோ, அது மாதிரி நான் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு அவர் எப்ப அப்படி சொன்னார், அந்த 15 நிமிஷம் அவங்களுக்கு சுத்தமா அந்த ஏப்பமே இல்லை. அப்புறமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன், என்னம்மா இப்ப நீங்க 15 நிமிஷமா சுத்தமா ஏப்பமே விடல? ஆமா சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்ப அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க, அத உங்க மைண்ட்ல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த ஏப்பங்கிறது குறைய ஆரம்பிக்குது. நீங்க பாருங்க, இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு கனெக்ஷன். அந்த உறுப்புக்கு நம்ம செரிக்க முடியலன்னா சாப்பாடு தான் செரிக்க முடியல. ஆனா ஒரு 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 விஷயத்தையும் செரிக்க முடியலன்னா வயிறு தான் பாதிக்கும். அப்போ எதையெல்லாம் எங்களால செரிக்க முடியலன்னா செரிக்கிறதுக்கான உறுப்பு எதுவோ அதுல பாதிப்பு வருது, நோய் வருது. ஓகே. இது மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு நோய்க்குமே நம்ம அதுக்கான காரணத்தை இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அனுபவத்துல ஆய்ஞ்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். முத்துலட்சுமி அம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லலாமா? உங்க கேள்வி கேளுங்க. ஐயா எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குங்கய்யா. ப்ரெஷர், ஓகே. நீங்க கேக்குதாங்க ஐயா? போதுமா? ப்ரெஷருங்கிற ஒரு டீடைல் எனக்கு போதும். ப்ரெஷர் அவ்வளவுதானே. ப்ரெஷருக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? பாருங்க, ஹை பிளட் பிரஷர் அப்படின்னா உங்களுக்கு அதீதமான
எமோஷன்ஸ் இருக்கலாம். எமோஷன், அதீதமான எமோஷன், ரொம்ப நீங்க கோபம் அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிபிய அதிகப்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கோபமா எடுத்துக்கிறது, ஹை எனர்ஜி இருக்கிறப்ப இந்த பிபி வரும். வேற அடுத்து அடுத்து டக் டக்குன்னு கேளுங்க. வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொருத்தரா பண்ணுங்க. சாம்சங். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா, சில பேர் அடிக்கடி தலைவலி வருதுன்னு ஐயா. தலைவலிக்கு ரொம்ப சின்ன பிரச்சனை தான்ல. அதனால பாத்தீங்கன்னா இருங்க, தலைவலிக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் ஹெட்டேக். இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா, நம்மளை யாரோ பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமா இருக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. இன்னும் பாருங்க, தலைவலிக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஐயா வாழ்க வளமுடன். இருங்க வரேன். தலைவலியை பிடிச்சிடுறேன். தலைவலி செல்ஃப் கிரிட்டிசிசம், தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறது. இப்ப நான் வந்து இப்ப வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்து நீ என்ன ஒழுங்கா சமைக்க மாட்டேற அப்படின்னா, அப்ப நமக்கு ஒழுங்கா சமைக்க வரல அப்படின்னு நம்மளே என்னைய நானே குறைச்சு மதிப்பிட்டுக்கிறது. அப்புறம் தன்னைத்தானே ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டாவே தலைவலி வரும். மேக்சிமம் இந்த தலைவலிக்கான காரணம் அதுவா தான். ஓகே, அடுத்து ஐயா, சில பேர் வந்து அவங்க நிறைய திட்டுறாங்க ஐயா. அவங்க தலைவலி வர சமயத்துல மத்தவங்களையும் திட்டுறாங்க ஐயா. ஆமா அது ஏன்னா அவங்க தன்னை குறைச்சு மதிப்பிட்டுக்கிறாங்கல்ல, அப்ப மத்தவங்க மேல இருக்கிற அந்த இது கான்ஃபிளிக்ட் வரும். நீங்க உங்க நோயை சொல்லுங்க. நீங்க சொல்ல நோயை சொல்லுங்க. அப்பதான் உங்களுடைய லைஃப கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அடுத்தவங்களுக்குள்ளது வேண்டாம். அப்பதான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்க. சுகர் நிறைய இப்ப வருதுங்க, அது என்னங்க? சுகர் பாருங்க, சுகர்னா என்னன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லைங்க. சரி, கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு மகிழ்ச்சிங்கிறதே போயிடுச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா மகிழ்ச்சியா இருந்தேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது. வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னா சுகர் வந்துடும். ஏன்னா மகிழ்ச்சி ஈக்குவல் டு இனிப்பு. உங்க வாழ்க்கையில இனிப்பே இல்லை அப்படின்னா உங்க இன்சுலின் வந்து மகிழ்ச்சியாவே இருக்கிறதுல எதுக்கு போய் இன்சுலினை சுரந்துட்டுன்னா அது சுரக்கிறத நிப்பாட்டி விட்டு, அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அது சுகரா கன்வெர்ட் ஆயிடுது. எல்லாமே உங்களுடைய அந்த மனதோடு கனெக்ட் ஆயிடுது. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது இனிப்புடைய தொடர்பு. இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா உன்னை இனிப்பு எடுத்துக்குங்கிறீங்க. அப்ப என்னன்னா மகிழ்ச்சிக்கும் இனிப்புக்குமான ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன வந்துருது, சுகர் வந்துடுது. நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு சுகர் வர்றது காரணம் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம போனதுதான். வேற கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நான் சொல்றதுனால நீங்க எடுத்துக்கலாம் வேண்டாம். ஐயா, எனக்கு வந்து நான் எது சாப்பிட்டாலும் நல்லா ஒரு ஃப்ரீயா தாங்க சாப்பிடுவேன். ஒரு 2 to 3 years பேக் அப்போ எனக்கு வந்து வயிற்றுல வந்து கேஸ் மாதிரி வந்துருச்சுங்கய்யா. ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டங்கய்யா. ஒரு 2-3 வருஷம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட சமைச்சே இந்த மேல் வயிறு மட்டும் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்க எதையோ உங்களால செரிக்க முடியல. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்திருக்கும், அது உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம போயிருக்கு. அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனையா வந்துருக்கு. கரெக்டுங்க, உண்மைங்க. அதுக்கப்புறம் நான் அத ஒரு சரி பண்ணிக்கிட்டேன். என்னால ஜீரணிக்கவே முடியலைங்கய்யா அந்த விஷயம். அதுக்கப்புறம் அது சரியானதான் சரியாச்சு. எனக்கு 2 years மெடிசன் கூட சாப்பிட்டேன் அதுக்கு. ஓகே வேற நீங்க சொன்ன ஐயா வாழ்க்கை வளமுடன். மரத்த மாதிரி ஆயிருது எதனாலங்க ஐயா? என்னதுமா? கை விரல் கையெல்லாம் மரத்த மாதிரி மறுத்து போயிருது அடிக்கடி வச்சு தூங்குறப்போ அந்த மாதிரி. அதெல்லாம் கை மரத்து போயிருதா? மரப்பாயிருது. மரப்பு பாக்குறேன் இதுல இருக்கானே, இல்லாட்டி வேற எது பாக்குறோம். நம்னஸ்க்கு இதுல இல்ல. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு சொல்றேன். நான் வச்சிருக்கிற ஸ்லைட்ல ஸ்கின் டிசீஸ் பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை. உங்களுக்கான உங்களுடைய எல்லைய, இது வந்து நம்முடைய தோல்ங்கிறது நமக்கான ஒரு போர்வை. இந்த போர்வையில வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லையில வரக்கூடிய பாதிப்பு தான். ஒரு பேஷண்ட், இதே நம்ம ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு இருந்தேன். அப்பக்கே வந்து சொன்னா, இது யாருக்கெல்லாம் பக்கத்து வீட்டு சண்டை, இப்ப பொலி இணை பொலி, வரப்பு, வாய்க்கா வரப்பு, காம்பவுண்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஸ்கின்ல பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொன்னேன்.
ஏன்னா இதை பார்த்து தான் சொன்னேன். அப்பயும் அவங்க ஆமா சார் உண்மை சார்னாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மா வந்து சொந்த வீட்டுக்காரம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க வாடகை வீடு. அந்த அந்த வாடகை வீட்டுக்கு குடி வந்தவங்க அவங்க வீட்டு குப்பையெல்லாம் இவங்க காம்பவுண்டுக்குள்ள எடுத்து எடுத்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப இது தெரிஞ்சு ஒரு நாள் அவங்ககிட்ட கேக்குறாங்க, ஏன் இங்க கொட்டுறேன்னா சண்டை வந்துருச்சு அவங்களுக்கு. அப்படிதான் கொட்டுவோம், ஆச்சு போச்சுன்னு கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க பேசணும்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மன உளைச்சல் இருந்துச்சு. இவங்க காலில் ஒரே அரிப்பு, இந்த மாதிரி கொப்பெல்லாம் வந்துருச்சு. ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் ஆயின்மெண்ட் போட்டும் சரியாகல. ஆனா பாருங்க ஒரு அதிசயம், 6 மாசம் கழிச்சு அந்த வாடகைக்கு வந்த அம்மாவை அந்த வீட்டுக்காரங்க ஏதோ இதுல காலி பண்ணிட்டாங்க. இப்ப அந்த வீட்டு அம்மா போயிடுச்சு, வேற ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்க. அவங்க ஏதோ குப்பையெல்லாம் கொட்டுறது இல்லை, இவங்க கூட நல்ல விதமா பழகுறாங்க. ஸ்கின் டாக்டர் எல்லாம் போய் ஆயின்மெண்ட் போட்டு சரியாகாத அந்த தோல் நோய் அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு, சுத்தமா சரியாயிடுச்சுட்டாங்க. அப்போ நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லை பிரச்சனை ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்துல யாராவது தன்னுடைய தனக்கு பிரச்சனையை எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், நான் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன், அது வெளியில தெரிஞ்சிரும் அப்படின்னு பயப்பட்டாலும் அது ஸ்கின்ல நோயா வரும். ஓகே, வேற ஐயா, மங்கு சரிங்களா? அந்த மாதிரி சரியா? ஐயா, பைப்போலார் ஒரு டிசீஸ் இருக்குல்ல, பைப்போலார். வர அது வர அது சொல்லுங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, சொல்லுங்க. மங்கு ஸ்கின் ஒவ்வொருத்தரா கேளுங்கம்மா. ஒருத்தர் கேட்டதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க கேளுங்க. மங்கு ஓகே. மங்கு ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ். மங்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம பின்னாடி ஒரு படமாவும் நடத்த போறோம். மங்குங்கிறது பெண்களுக்கு வரக்கூடியது, முகத்துல அழகுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி வந்து அழகு குறையிறது தான் மங்கு. முகமே வந்து வேற கலரா கருத்து போயிடுறது, இல்ல கலர் சேஞ்ச் ஆகி அது ஒரு அழகு குறைஞ்சு போயிடுது. பொதுவா வந்து பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க. ஏன் அழகுபடுத்திக்கல விருப்பம் காட்டுறாங்கன்னா, தன்னுடைய கணவர் தன்னுடைய துணை வந்து அவங்கள கவரணுங்கிறதா அவங்களோட நோக்கம். சில நேரங்கள்ல அந்த துணை மீது அவங்களுக்கு இது சலிப்பு வந்துருது. ஆமாம்போ இவனை வந்து இவனுக்கு நம்மளுடைய அட்ராக்ஷன் கொடுத்து என்ன பண்றது, இவனுக்கு நம்ம அட்ராக்ஷனே கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடம்பே நம்ம வேணாம் அசிங்கமா இருப்போம், நம்ம அசிங்கம்னு நினைக்க ஆரம்பிக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தன்னுடைய துணைக்கு தன்னுடைய அட்ராக்ஷனை காட்ட வேண்டாம்னு இவங்க ஆள் மனசு சொன்ன உடனே இவங்களுடைய கலர் சேஞ்ச் ஆகும். நீங்க சரியா புரிஞ்சீங்கன்னா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. வேறமா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, தைராய்டு பிரச்சனைங்க ஐயா. தைராய்டு பிரச்சனை, ஓகே. இதான் வரேன். தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்க, கல்யாணம் ஆகி உங்க புகுந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய சொந்த வீட்டுல நீங்க தான் இளவரசி, நீங்க என்ன சொன்னாலும் உங்க ஆர்டர் போட்டாலும் எல்லாரும் கேட்பாங்க. ஆனா புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டே ஃப்ரீ வாங்கணும், ஒரு மாதவிடாய் டயத்துல பேடு மாத்தணும், அதை கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, இல்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறது இல்லை. கிட்டத்தட்ட புது வீட்டுக்கு வர்றப்ப நம்ம பவர்லெஸ் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் அது புகுந்த வீடு, அங்க ஒரு பவர் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுறத கூட கேட்க முடியாம போயிடும். அப்போ என்ன ஆகுனா, அது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல அடிவாங்க. கம்யூனிகேஷன் எங்க இருந்து நடக்குதுன்னா தொண்டையில இருந்து நடக்குது. தொண்டையில என்ன உறுப்பு உட்கார்ந்துருக்குன்னா தைராய்டு உட்கார்ந்து. அப்போ எப்பெல்லாம் நமக்காக நம்மளால பேச முடியாத போகுதோ, எப்பெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஆக்டிவா இருக்கு, இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த இடத்துல பவர்ஃபுல்லா இல்லாம போகிறோமோ, நம்மளால பேச முடியாத போகுதோ, நம்மளுடைய தேவைகளை கேட்க முடியாம போகுதோ, அப்பெல்லாம் தைராய்டுல பிரச்சனை வரும். கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கை. உண்மைங்கய்யா. ஓகேம்மா, அடுத்து. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. லுக்கிமியா. ஓகே. புற்றுநோய் எல்லாமே ஒரு விதமான அழுத்தத்தால வரக்கூடியதுதான். எல்லாமே வந்து பிளட்டை பத்தி நான் வேணா அடுத்த சொல்றேன், அதுக்கான இது போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம அடுத்த வாட்டி சொல்றோம்மா. ஐயா, வாழ்க்கணும் ஒரு காமனான டிசீஸ் பத்தி தான் உங்களுக்கு நான் ஸ்லைடு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்பெஷலான டிசீஸ்ல நீங்க அடுத்த வாட்டி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, வாழ்க்கணும் சொல்லுங்கம்மா. அவங்க முன்னாடி சொன்னவங்க மாதிரிதான் எனக்கே தைராய்டு தாங்க இருக்கு. 100க்கு 100 உண்மைங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உண்மைங்கய்யா. சரிங்க, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுக்கங்கய்யா. ஓகே. அடுத்து
ஐயா என் கால்ல எப்பவுமேங்கய்யா வருஷ கணக்கா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தேங்கய்யா என் கால்ல நைட்ல தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு படுத்தாதான் நல்லா இருக்குங்கய்யா. இல்லைன்னா என்னால படுக்கவே முடியாது. அப்படியே ரொம்ப ஸ்கின் அப்படியே வறட்சியா இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. அப்படியே இழுக்கும் காலு. வறட்சிங்கிறதும் ஒண்ணும் இல்ல. அது நமக்கு தேவையான அன்பு, பாசம், அந்த இதெல்லாம் வறட்சி அது நமக்கு கிடைக்கலன்னா அது நம்முடைய தோலோ உறுப்புகளோ வறண்டு போயிடும். ஓ, நமக்கு தேவையானது கிடைக்கலன்னா நமக்கு தேவையான அன்பு, அன்புங்கிறது ஈரம். அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஈரப்பசை. அது அது கிடைக்கலனாவே வறட்சி வரும். எங்கெல்லாம் வறட்சி வரும். ஓகேங்கய்யா, பெஸ்ட் ஆன்சருங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன்யா. பாத வெடிப்புங்க இதுலதான் வருங்களா? பாத வெடிப்பும் அதே மாதிரிதான். நீங்க ஒவ்வொரு இப்ப பாத வெடிப்புக்கு என்ன சொல்லலாம்னா, நான் அதை பார்த்துட்டு சொல்றேம்மா. கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் இதுல இல்ல. நான் பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்கய்யா. காலாணி. எதுமா? காலாணி அது மாதிரிதான். நமக்கு நம்ம ரொம்ப அமுத்தி வச்சிருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம மனசுல போட்டு அழுத்தி வச்சிருப்போம். அது பிதுங்கி வர்றதுதான் இந்த காலாணி. காலாணி, கட்டி, கேன்சர், இது எல்லாமே அப்படித்தான். நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள போட்டு 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 அமுக்கிறப்ப அது ஏதோ ஒரு விதத்துல பொத்துக்கிட்டு வெளியில வரும். அது கட்டியாவோ காலாணியாவோ மருவாகவோ தெரியல. சொல்லுங்க. ஐயா பித்தப்பையில கல் இருக்குங்கய்யா. பித்தப்பை கல், அது கோபத்தோட வெளிப்பாடுமா. உங்களுக்கு ரொம்ப கோபம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பித்தப்பையிலையும் கல்லீரல்லையும் கல்லு வரும். அதாவது கல்லீரல்லையும் பித்தப்பையிலையும் கோளாறு வருது அப்படின்னா அது கட்டாயம் உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் அதை காட்டும். அதாவது உங்களுக்கு தீராத ஒரு கோபம் இருக்கு, நீங்க ரொம்ப கோபக்காரரு, உங்களுக்கு அந்த கோபம் வந்து ஆறல, கோபம் வந்து தீரல, உங்க வீட்டுக்காரர் மேல கோபம், அந்த கோபம் தீர்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னா அது கட்டியாகும், கள்ளம். சரிங்கய்யா. ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஹேர் ஃபால் சார். ஹேர் ஃபால்க்கு ஹேர் ஃபால் அது மாதிரிதான் முடி கொட்டுறதுங்கிறது. ஆமாங்க. முடி கொட்டுறது ஸ்ட்ரெஸ் தான். நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மண்டையில போட்டு நிறைய விஷயங்களை போட்டு அமுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது முடி கொட்டும். நான் உங்களுக்கு அது எக்ஸாக்டான ஆன்சர் உங்களுக்கு நான் வேற அப்புறமா சொல்றேன். வேறமா இப்ப நீங்க அதாவது நான் ஏன் இவ்வளவு உங்களுக்கு கேள்வி கேட்கறேன்னா, நீ இந்த டிசீஸ் எல்லாம் மனசோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதுக்காக தான். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு ஸ்பான்டிலைட்டிஸ் 25 இயர்ஸா இருக்குங்க ஐயா. அது கொஞ்சம் திடீர்னு அதிகமாகும். மெடிசன், ஹோமியோ மெடிசன் தான் நான் எடுத்துட்டு இருக்கேங்க. ஹோமியோ மெடிசன் எடுக்கிறது கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குங்க, திரும்ப வந்துட்டு இருக்குங்க. L3 L4ல பல்ஜ் ஆயிடும். பெயின் வரச்சு எனக்கு L3 L4ல பல்ஜ் ஆயிடும் ஐயா. ஓகே. cervical spondylitis. ஆமா சார். அப்போ என்னன்னா நம்ம வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு புடிவாதத்துல இருக்கோம். அந்த புடிவாதத்தை எந்த இதுக்கும் நம்ம வந்து யாரு சொன்னாலும் அதை தளர்த்திக்க மாட்டோம். இல்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது இன்னொரு பக்கம் இருக்கும், அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்படி இருந்தா இந்த இடத்துல பிரச்சனை வரும். இல்ல ரொமாட்டிக் இன்னொன்னு என்னன்னா நமக்கு அன்பு குறைவா இருக்கும், இல்ல ஒரு கசப்பு உணர்வு ரொம்ப நாளா இருக்கும். நம்மள ஏதோ ஒரு இடத்துல குற்றவாளியா ஆக்கியிருப்பாங்க, அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வரும். ஓகேங்க, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதே மாதிரி பிசிஓடி எல்லாம் வருது பாத்தீங்களா, பெண்களுக்கு வர மாதவிடாய் பிரச்சனைகள், பிசிஓடி இதெல்லாம் வருதுன்னா அவங்க ஃபெமினிட்டியை ரிஜெக்ட் பண்றாங்க. நான் இப்ப ஏன் பெண்ணா பிறந்தேன், பெண்ணா பிறந்தாலையா எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நம்ம எப்போ வந்து ஒரு சலிப்படைகிறோமோ, எப்போ பெண்ணா பிறந்ததுக்காக சங்கடப்படுறோமோ, அப்போ அந்த பெண் உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை வரும். பிசிஓடி, கர்ப்பப்பையில நீர் கட்டி, குழந்தையின்மை, இது மாதிரி எல்லாம் வரும். வேற ஏதாவது இப்ப நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், ஒரு டீசர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாமே நான் வந்து புதுசா ஒன்றும் கொடுக்கல. இந்த புத்தகம் இதுல இருக்கு பாருங்க, லூயிஸ் ஹே அவங்களுடைய புத்தகத்திலே இருக்கு.
நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். தமிழ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லூயிஸ் கேவோட யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்துல ஒவ்வொரு நோய்க்குமே நீங்க கேட்கிற ஹேர் ஃபால், லுக்கேமியா, ஒவ்வொன்றுக்குமே அதுல என்ன காரணத்தாலதான் மனசுல என்ன பாதிப்பு ஏற்படுறதுனாலதான் நோய் வந்துருக்கு. இந்த புத்தகத்தை நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நோயாளிகள்ட்டும் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சார் ஏன் சார் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதை பத்தி அவங்களே படிக்க சொல்லுவேன். இதை படிமா, இது உனக்கு இருக்கான்னா 100% இருக்கு சார். அப்போ நம்ம டாக்டர் சொல்றது, சார் கணையத்துல அது சுரக்கல, கல்லீரல்ல இது சுரக்கல, அதுல இது வந்துருச்சு, இதுல அது வந்துருச்சு, அது எல்லாமே இங்க கட்டுக்கதை தான். உண்மைங்கிறது மனசுலதான் நோய் உருவாகுது. அப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நோயை சரியா புரிஞ்சுக்க முடியும். அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கான வழியையும் நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய நோய் சொன்னோம் பாருங்க. இப்போ ஹார்ட்ல வர பிரச்சனை, இப்போ நானே சில நோய்களை பத்தி விளக்கிட்டு போறேன். இப்போ ஹார்ட்ல ஒரு பிரச்சனை, அவங்க இருக்கிறவங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க. ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எமோஷன், அதிகமான எமோஷன் பாதிப்பு, அதாவது இழப்பு, பிரிவு, இதனால வரக்கூடியது. இப்ப வந்து உங்க குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, இல்ல உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு, இல்ல அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், இந்த மாதிரி, இல்ல அப்பா அம்மா இறந்துட்டாங்க, யாரோ ஒரு நெருங்கின உணர்வுகளோட நெருங்கினவங்களுடைய இழப்பு, டைவர்ஸ், பிரேக்கப். நீங்க பாருங்க, லவ்ல வந்து பிரேக்கப் ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹார்ட் தான் அஃபெக்ட் ஆகுது. இந்த இதயம் ஒரு படம்ல இதெல்லாமே வந்து ஒரு இதை தான் காட்டுது, ஒரு சிமிலியாரிட்டியை தான் காட்டுது. இதயம்ங்கிறது அந்த உணர்ச்சியுடைய நொறுங்கும் தன்மை. நம்ம எப்போ நொறுங்கி போறோமோ அப்ப இதயத்துல பிரச்சனை வரும். அப்போ நீங்க ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் வந்து உணவுனால, தண்ணினால, என்னென்னமோ சொல்றாங்க. அது வந்து ரத்த உள்ளார வந்து கொழுப்பு படிஞ்சிருச்சு, எல்லாம் எதுவும் படிக்கல. பிரச்சனை நம்ம மனசுல படிஞ்ச அந்த வேதனை தான். அதே மாதிரி பைப்போலார் டிசீஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாமே வந்து என்னன்னா செப்பரேஷன் கான்ஃபிளிக்ட் இருக்கும். அப்பா அம்மா வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அந்த ஃபியர் ஆஃப் செப்பரேஷன் இருக்கும். இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களோ, இல்ல அடிச்சுக்குவாங்களோ, இந்த மாதிரியான நெர்வஸ் பிரச்சனை தான் அவங்களுக்கான இதுல வருது. அப்புறம் வேற என்ன, ஸ்கின்ல வர்றது நம்ம பார்த்துக்கோம். தைராய்டே நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது சளி பிடிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. சளிக்கெல்லாம் என்ன சார், மனசுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீங்க உங்க சின்ன வயசுல இப்போ உங்க குழந்தைங்க என்ன சொல்லிடுறீங்க, மழையில போகாதப்பா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த குழந்தைய நம்ம மென்டலா ப்ரிப்பேர் ஆயிரும். மழையில போனா சளி பிடிச்சுக்குங்கிறது அவங்க மைண்ட்ல ஃபீட் ஆயிரும். அப்போ எப்பெல்லாம் மழையில நனையிறாங்களோ அப்போ அம்மா சொன்ன வார்த்தை ஆக்டிவேட் ஆயிரும். அம்மா சொன்ன வார்த்தை, அம்மா மழையில நனைச்சிட்டோமே சளி பிடிச்சிக்குமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது சளி பிடிச்சிக்கும். அப்ப இது என்னுடைய நம்பிக்கைகள் எல்லாமே மனசுல என்ன மாதிரி நம்பிக்கைகள் வச்சிருக்கணும், அது சார்ந்த நோய்கள்ங்கிறது நமக்கு வர்றதை தவிர்க்கவே முடியாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சிக்கும்னு உங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நீங்க அதெல்லாம் செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் ஆக்டிவேட் ஆகி அந்த தொந்தரவு உங்களுக்கு வந்துடும். இப்ப மலச்சிக்கல் ஏன் வருதுன்னா, நீங்க சில பழமையான எண்ணங்களை பிடிச்சிட்டு விட மாட்டீங்க. என்னங்க இப்போ வந்து மருமகள்லாம் வந்து நம்ம நம்ம வந்து உட்கார்ந்தோம்னா எந்திரிக்கணுங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பழசெல்லாம் எப்படி இருக்கும், இப்ப வர இதெல்லாம் யங் ஜெனரேஷன் சரி கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுன்றது அந்த பழமையை இறுக்கி பிடிச்சிருக்கோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாம இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து அந்த பழமையை இறுக்கி பிடிச்சிருக்கிறது என்ன ஆகுதுன்னா, மலமும் ஓஹோ இவன் பழசெல்லாம் பிடிச்சுக்குவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மலக்குடல் என்ன பண்ணிடுது, அதையும் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்குது. பழைய மலத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிது, விட மாட்டேங்குது. அதே மாதிரி வாந்தி எல்லாம் என்னன்னா, வாந்தி வர்றதெல்லாம் புதுசா ஒண்ணும் நம்ம மனசு வயிறு ஏத்துக்கிறது இல்லை. புதுசா எதுவும் அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே, பிரியாணி சாப்பிட்டா ஒத்துக்காதுங்க, நீங்க கூப்பிட்டீன்னு வந்துட்டாங்கன்னா நம்ம அப்போ சாப்பிட்றப்ப அது என்ன ஆகுதுன்னா அது வாந்தி வந்துடும். ஃபீவர் பாத்தீங்கன்னா, ஃபீவருக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஃபீவருங்கிறது ஒரு ஆங்கர், ஒரு கோபம். கோபப்பட்டா உங்க உடம்பு என்ன ஆகுது, சூடாகுது பாருங்க. அதே மாதிரி ஃபீவருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கோபம் வர்றப்போ டக்குன்னு உடம்பு சூடாயிருது. பயப்படுறதுக்கும் உடம்பு சில் ஆயிடுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூரின் கிட்னி பிரச்சனை எல்லாமே பயத்தால வர்றதுதான். பயம் வந்து பயப்படுறப்போ கிட்னில பிரச்சனை வந்து. தூக்கமின்மைங்கிறது
நீங்க நிறைய பேர் தூக்கமின்மையில் இருக்கிறாங்கன்னா, அதாவது என்னன்னா வாழ்க்கையோட ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையோட அந்த லைஃப் போற போக்க அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னங்கன்னா பசங்க பையங்க நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க, இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க, என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இது நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போக மாட்டேங்குதுங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தூக்கம் வராது. அதே மாதிரி இப்ப கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் என்னன்னா, இப்ப மூட்டுல வந்து இதுவே இல்லைன்னு சொல்றாங்க சார். மூட்டுல இந்த ஈரப்பதமே இல்ல, மூட்டை மாத்தணுங்கிறாங்க. மூட்டுல ஈரப்பதம் இல்ல, உங்க மனசுக்குள்ள ஈரம் இல்ல, அந்த உய்வு சக்தி, அந்த உய்வு திரவம் இல்லைங்கிறப்ப உங்க மனசுக்குள்ள அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அது மாதிரி இந்த கழுத்து பிடிப்புக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு பிடிவாதமா இருக்கிறது. இப்போ முதுகு வலி அப்படிங்கிறது வருதுன்னா அது உங்களுக்குள்ள பினான்சியல் சப்போர்ட் இல்லைன்னா. முதுகு வலிங்கிறது என்ன சொல்றோம்னா, நீங்க சில பேர் சொல்றாங்க, பாருங்க அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குங்க, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, பேக்ரவுண்டு பெருசுங்க அப்படிங்கிற. பேக்ரவுண்டுன்னா என்ன? பேக்னா பின்புலம். அதே மாதிரி உங்களுக்கான பேக் போன் சப்போர்ட் தான், உங்களுக்கு பின்புலங்கிறது அந்த பேக் தான். அப்புறம் இங்க பணங்கிறது தான் நமக்கான பின்புலமாவே இருக்கு. அப்ப உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா பிரச்சனை எங்க வந்து உட்காருது? முதுகு வலிக்கு. முதுகு வலிங்கிறது பணம் இல்லாமை, பணம் சார்ந்த சப்போர்ட் நமக்கு இல்லாம. அலர்ஜிஸ் எல்லாம் என்ன வருதுன்னா, நம்மளுடைய சக்தியவே நம்ம மறுக்கிறப்ப நமக்கு உடம்பு நமக்கே அது ஏத்துக்குது. மென்சஸ் பிரச்சனையை பார்த்துட்டோம். மெனோபாஸ் பிரச்சனை வந்து என்னன்னா, மெனோபாஸ் டயத்துல என்னன்னா, இனிமே நமக்கு பீரியட் வராம இருந்து போனதுக்கு அப்புறம் இனி நம்மள யாரும் விரும்ப மாட்டாங்க, இன்னும் வீட்டுக்காரர் நம்மள விரும்ப மாட்டாரு, வயசாகி போச்சு அப்படிங்கிற நினைப்புகள்லாம் தன்னால வர ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடியது மெனோபாஸ் பிரச்சனை. மூலம் எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி நமக்கு வந்து நம்ம பாரமா போயிட்டோம் அப்படின்னப்போ அது பிதுங்கிட்டு வெளில வந்துடும். மலக்குடல் பிதுங்கிட்டு வெளில வந்துடும். மூட்டு வலியெல்லாம் வந்து வளைஞ்சே கொடுக்கறது கிடையாது. இப்ப மூட்டெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இதாகி வளைஞ்சு கொடுக்காம இருக்கு அப்படின்னா, நம்ம எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொன்னா அந்த மூட்டு வலி வர்றது. உடம்பு அதிகமா ஓடுறது பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்பதான் அவங்க மனசுக்குள்ள தோணுது. பாதுகாப்பு இல்லைன்னு தோன்றப்ப நிறைய சாப்பிட்டாதான் உடம்பு நிறைய சாப்பிட்டா தெம்பு இருந்தா பாதுகாப்பு வந்துடும் அப்படிங்கிறது அவங்க அறியாமை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகே. ஆல்கஹாலிசம் ஏன் தண்ணி அடிக்கிறாங்க, ஏன் வந்து அந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறாங்கன்னா, நம்மளால என்னங்க பிரயோஜனம், நம்ம இருந்து வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு ஒரு அந்த இது வெறுப்புல அவங்க குடிக்கிறது. அதுவும் அதனால அந்த ஃபீலிங் இருக்கிறனாலதான் அவங்களுக்கு குடிக்க அடிமையாகிறாங்க. ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா மனசுக்குள்ள இந்த எந்த எண்ணங்களையும் வச்சுக்கூடாது. அதுக்குதான் நம்ம மன்னிக்கணும் எல்லாத்தையும். அதனால நம்மளை ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்கணும், அடுத்தவங்களையும் மன்னிச்சிடணும். நம்ம எப்பவுமே அன்பா இருக்கணும், மற்றவங்களையும் அன்பா வச்சுக்கணும். இது நமக்கு கொடுத்த அனுபவங்களுக்காக எதிரிக்கும் நன்றி சொல்லணும், நீ கொடுத்த அனுபவத்துக்கு நன்றி. அப்போ இந்த மாதிரி சொன்னா இது ஒரு ஹொப்போனோமோன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாம் நீங்க இறை சாதனை மார்க் அன்பர்களுக்கு நான் ஒன்றும் புதுசா சொல்ல தேவையில்லை. அதனால நம்ம எப்போ அன்பா இருந்தோம்னா நமக்கு நோய் வராது. 2 விதமான எண்ணங்கள், ஒண்ணு அன்பு, இன்னொன்னு பயம். அன்புங்கிறது பாசிட்டிவ், பயம்ங்கிறது நெகட்டிவ். நெகட்டிவான ஃபீலிங்ஸ் நமக்குள்ள இருக்கிறப்ப அது நோயா வரும். பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கிறப்ப நமக்குள்ள நோய் நீங்கி நலம் திரும்ப பெறும். இதுதான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க சாப்பாட்டு மூலியமாகலாம் வந்து நோயை கட்டுப்படுத்திடலாம்னா அது முடியவே முடியாது. ஏன்னா இப்ப சாப்பாட்டு மூலியமாகவும் நோய் வருது. எப்படின்னா, இப்ப ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஆர்கானிக் ஃபுட்டு எடுத்துக்கிட்டா நோய் வந்து வராது அப்படின்னு சொல்றப்ப, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ எடுக்கிறதெல்லாம் ஆர்கானிக், நான்லாம் ஆர்கானிக் சாப்பிட்றேங்க, நீ என்னங்க இதெல்லாம் வந்து இதுங்க பாலிஷ் பண்ணதுங்க, இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துருன்னு சொன்னாவே நம்ம அந்த பாலிஷ் பண்ண சாப்பாடை சாப்பிட்றோம், ஐயோ இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துடணும்னு சாப்பிட்டாலே நோய் வந்துடணும். அப்போ நீங்க இதெல்லாமே வந்து இன்டைஜஸ்டிபிள் மாஸ்டர் கான்ஃபிளிக்ட்னு ஹேமர் சொல்றாரு. நீங்க சாப்பாடு சாப்பிட்றதுனால எல்லாம் வந்து நோயை தடுக்க முடியாது அப்படிங்கிறத ஹேமர் சொல்றாரு. Preventing disease through diet is impossible because even a healthy diet cannot stop conflicts from occurring. அதாவது நீங்க எவ்வளவு நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏற்படுற முரண்பாடை உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த முரண்பாட்டுக்கு நீங்க நல்ல விதமா ரியாக்ட் பண்ணா நோய் வராது. முரண்பாட்டுக்கு நீங்க நெகட்டிவா ரியாக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா நோய் வரும். அதை நீங்க தடுக்கவே முடியாது. அப்போ டயட்னா என்ன அப்படின்னா, ஒரே டயட் மென்டல் டயட் தான். அப்போ நீங்க உங்களுடைய மனசுக்கு தான் கவசம் போட்டுக்கணும், மனசுக்கு தான் டயட். அதனால டயட்டிங் ஃப்ரம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே செய்தியா இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். அதனால நோய்க்கு கிடையாது இங்க மருந்து,
நோயாளிக்குத்தான் மருந்து. மற்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்புற, மன நலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும், மனமெனும் மாடடங்கில் தாண்டவ பூனை அப்படின்ட்டு இடைக்காட்டு சித்தரும் சொல்றாரு. அதனால மனமது செம்மையானால் மந்திரமும் வேண்டாம், மனமது செம்மையானால் மருந்தும் தேவையில்லை. நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா